இரண்டாவது, வீடுகளிலே நாம் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம குறைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கெமிக்கலுமே குழா வழியாக போயிட்டு நிலத்தில் போய் மிக்ஸ் ஆகுது. மழை பெய்யும் போது அது போய் தண்ணி ஓட்டத்தில் போய் ஆற்றுல போய் கலக்குது. கடைசியாக கடலில் போயிட்டு நம்ம என்ன செஞ்சாலும் கடைசியாக கடலில் தான் போய் எல்லா கெமிக்கல்ஸும் கலக்குது. அப்போது நிறையா கெமிக்கல்ஸ் கடலில் கிடைக்கும் போது அது வந்து ஆக்சிட் ஆகும். ஆக்சிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து உடனே கார்பன் ஜாஸ்தி ஆகிட்டு அது கோரல்ஸ் இருக்கு இல்லையா, பவளப்பாறைகள், நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு கடலில் அதெல்லாமே ப்ளீச் பண்ணி விட்டுடுது, எல்லாமே செத்து போகுது. ஆகவே நமது கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பாத் எடுக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, முக்கியமாக அடி உரம், மேல் உரம், பூச்சி மருந்துகள், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடலை காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், பேக்கிங் சோடா இருக்குது, இல்லைனாக்கா லெமன் வச்சே நம்ம வந்து நம்ம சொல்யூஷன் வீட்லேயே நம்ம தயாரிச்சுக்கலாம். தயாரித்து அதை வச்சே நம்ம வந்து க்ளீனப் பண்ணலாம். பப்பையால் கூட சாறு எடுத்து நம்ம க்ளீனப் பண்ணுறது செய்யலாம். அதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ இப்படி நம்ம சில முயற்சிகள் நம்ம எடுக்கலாம். மூன்றாவது, கார் வச்சுருந்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிள் வச்சுருந்தீங்கன்னா டயர்ஸு செக் பண்ணுங்கள். கரெக்டான அந்த பிஎஸ்ஐ நீங்கள் வைக்கணும், கரெக்டான ப்ரெஷர். அப்போ தான் உங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு கரெக்டாக 23 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு சொன்னால், டயரில் வந்து நீ வந்து சரியாக ப்ரெஷர் கொடுக்கலன்னா 17-18 தான் கொடுக்கும். ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் உங்களுக்கு டவுன் ஆகிடும். எஃபிஷியன்சி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரெஷர் கரெக்டாக உங்கள் கம்பெனி கார் என்ன ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதை வச்சிங்கன்னா எஃபிஷியன்சி, ஃபியூவல் எஃபிஷியன்சி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஃபியூவல் நம்ம நல்லா திறமையாக யூஸ் பண்ணோம்னா நிறையா கார்பன் கரிவழி நம்ம அட்மாஸ்பியரில் போடாமல் கம்மியாக போடுவோம். நம்ம இயற்கையும் பாதுகாப்பு அடையும். அது மட்டும் இல்லை, கடலும் அந்த கார்பனை எடுக்கிற அந்த ப்ரெஷர் எல்லாம் கம்மியாகும். ஸோ அந்த மூணாவது காரியத்தை நீங்கள் கட்டாயம் செய்யணும். கட் பண்ணிங்க.